பூர்ணிமா நகத்தை கெடுத்தபடி வாசலை பார்த்து கொண்டு தவிப்பாய் உட்கார்ந்திருப்பதை பார்த்து விட்டான். மேனேஜர் கேட்ட தகவலை மெதுவாக சொல்லிய வண்ணம் அவன் அறியாமல் ஜன்னல் வழியே பூர்ணிமாவை பார்த்த வண்ணம் நின்றிருந்தான் குணசீலன். அவனுக்கான அவளது காத்திருப்பை அவனால் கண்டு கொள்ள முடிந்தது. அவளின் விழிகளின் தவிப்பை கண்டவனின் மனம் மிருதுவானது. எனக்காக காத்திருக்கிறா. இந்த எண்ணமே அவன் மனதை குளிர்வித்து தாளாட்டியபடி காதலில் காத்திருதலுக்கு தனி இடமே இருக்கிறது. காதலிப்பதற்காக காத்திருப்பதும் சுகம், காதலிப்பவரை காத்திருக்க வைப்பதும் ஓர்விதமான சுகம். எவ்வளோ நேரமானாலும் எனக்காக அவ காத்திருப்பா. இந்த எண்ணத்தில் கர்வம் கொள்ளாத ஆண் மகன் இல்லை. எனக்காக அவர் காத்திருப்பாரோ? இந்த தவிப்பில் ஓடி வராத பெண் மனமும் இல்லை. கண்ணதாசனின் திரையிசை பாடல்கள் இந்த காத்திருப்பு முக்கிய பங்கை வகிக்கிறது. நீ வரும் வரையில் நான் காத்திருந்தேன், வருவழி தோறும் உன் முகம் பார்த்திருந்தேன். காத்து கிடந்தால் என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லு ராஜா. காத்திருந்த கண்களே, கதையளந்த நெஞ்சமே, கண்களில் வார்த்தைகள் புரியாத காத்திருப்பேன் என்று தெரியாதா? இப்படி காத்திருப்பை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கும் காதல் பாடல்கள் ஏராளம். அந்த காத்திருப்பை குணசீலனுக்காக பூர்ணிமா மேற்கொண்டதில் குணசீலன் மனதில் கர்வம் கொண்டான். அவளது காத்திருப்பின் தவிப்பை வேடிக்கை பார்ப்பதில் அவனுக்குள் இனம் பிரியாத சந்தோஷம் ஏற்பட்டது. ஓரளவுக்கு மேல் அவள் தவிப்பை தாங்க முடியாமல் பேங்கிற்குள் நுழைந்தான். அவனை கண்டதும் அவளது விழிகள் உயிர்ப்பு வந்ததை பார்த்தபடி சீட்டில் அமர்ந்தவனுக்கு அவளை தொட்டு அணைத்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. எனக்காக இப்படி ஒரு துடிப்பாடி என்று அவள் முகத்தை கையில் ஏந்தி உற்று பார்க்க வேண்டும் போல இருந்தது. நான் எங்க போனேன்? சாப்பிட தானே போனேன். திரும்பி வருகிறதுக்குள் இவ்வளவு தவிப்பா என்று மார்போடு அவளை சாய்த்து தலைமுடியை கோதிவிட வேண்டும் போல் இருந்தது. அலுவலக சூழலில் அவற்றையெல்லாம் செய்ய முடியாது என்பது உண்மைதான். அதை அவன் பார்வையினிலாவது உணர்த்தி தொலைந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவள் மீது அவன் மனதில் துளிர்ந்திருந்த உரிமையுணர்வில் ஜாடையாய் கேலி பேசிவிட்டான். பூர்ணிமாவின் மனதில் மெலிதான ஏமாற்றம் சுழந்தது. இவனுக்காக நான் காத்திருந்ததை இப்படி கேலி செய்கிறானே. அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதை பார்த்த குணசீலன் சிரிப்பு வந்தது. இவள் எங்கே போய்விடப் போகிறாள்? காதலின் அதீதமான நம்பிக்கையில் அவள் மனம் காயப்பட்டு கொண்டிருப்பதை அறியாதவனாக அவன் தொடர்ந்து கேலி பேசினான். சே, கண்டு கொண்டு பார்க்க முடியலையடா. எதடா? அரவிந்தனால் குணசீலன் எதை சொல்கிறான் என்பதை அனுமானிக்க முடியவில்லை. சற்றும் முற்றும் பார்த்து வைத்தவன் குணசீலன் கம்ப்யூட்டரின் திரையை உற்று பார்த்து கொண்டிருப்பதை கண்டதும் திகைத்தான். இவன் இதையே சொல்கிறான். ஏண்டா அதற்கான் கண் கொண்டு பார்க்க முடியலையாடா? என்னடா ஆகி தொலைகிறது? அதை பார்த்தாதானே வேலை செய்ய முடியும். வேலை இல்லைனாலும் பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைத்துவிடும். உனக்கு எனக்கும் எப்படிடா பெண் கிடைக்கும்? வேலை இல்லைன்னா எவனோ நம்ம நம்பி பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டான்டா. அப்படியா? பூர்ணிமாவை பார்த்து புருவங்களை உயர்த்தியபடி கேட்டான் குணசீலன். அப்படி இல்லை என்று சொல்லத்தான் அவள் ஆசைப்பட்டாள். எந்த அடையாளமும் உனக்கு வேண்டாம். நீ என்னை காதலித்தால் அதுவே எனக்கு போதும். உன்னை உனக்காக நான் காதலிக்கிறேன் என்று அவன் கையை பிடித்து ஓடத்தான் அவள் ஆவல் கொண்டாள். என்ன செய்வது? அவன்தான் கேள்வி அங்கே, பார்வை இங்கே என்று எதிரும் இணை சேர்க்க வழியில்லாமல் அவளை தவிக்க வைத்து கொண்டிருக்கிறானே. இதுதான் அவன் என்று இனம் பிரிக்க முடியாமல் மனதிற்குள் கலைந்து போனாள் பூர்ணிமா. என்னதான் நொப்பாட்டியான ஒரு கேள்வியை கேட்டு வைக்கிற? இது உனக்கு தெரியாதா? ஆக வீடு வாசல் வேலை படிப்புன்னு இருந்தால்தான் பொண்ணுங்க நம்மள ஏறெடுத்து பாப்பாங்கன்னு சொல்லுகிற. குணசீலனின் பார்வை பூர்ணிமாவின் முகத்தில் மேய்ந்தது. அவள் விழிகள் நிமிர்ந்து அடிப்பட்ட பார்வையை சிந்தின. அவன் மனதில் சந்தோஷ ஊற்று பீரிட்டது. பின்ன அந்த மன்மத வந்தாலும் இந்த காலத்து பெண்கள்
உன் மந்தலி சேலரி என்னன்னு தானே கேட்பாங்க. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். குணசீலன் புருவங்கள் மீண்டும் உயர பூர்ணிமா பொறுக்க மாட்டள அரவிந்தனின் பக்கம் திருப்பி சீறினாள். ஹலோ, அப்பலேருந்து நானும் பார்க்குறேன். அது என்ன பெண்களை வம்புக்கு இழுக்கிறீங்க? உள்ளதை தானங்க பேசினோம். உங்களுக்கு என்ன அதில் இம்புட்டு வருத்தம் இருக்காத? பின்ன நீங்க பேசியது பெண்களையாச்சே, கேட்டவங்களுக்கு வருத்தம் வரதான் செய்யும். நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா? பூர்ணிமா குலசீலனை முறைத்தபடி அரவிந்தனிடம் கேட்டு வைக்க அவனுக்கு வழக்கம் போல கோபம் வந்துவிட்டது. ஏங்க, என் ஒழுங்குக்கு என்னங்க குறைச்சல்? அவன் சட்டையின் கைப்பகுதியை மேலே ஏற்றிக்கொண்டு சண்டைக்கு கிளம்பி விட்டான். ஒட்டுமொத்த ஆண்குலத்தையும் ஒழுங்காக என்னை கேட்டு வைத்ததை அவனை பார்த்து அவள் கேட்ட கேள்வியாக அவன் எடுத்துக்கொண்டதை தாமதமாக புரிந்து கொண்ட பூர்ணிமா மனதுக்குள் வியந்து போனாள். கடவுளே, இவன் சும்மாவே சாமி ஆடுவானே. சரளாவிடம் அவனது காதலை தெரிவிக்கும்படி அவன் ஒரு நாள் பூர்ணிமாவிடம் கேட்டுக்கொண்டான். பூர்ணிமாவும் அவனது வேண்டுகோளை சரளாவின் காதுகளில் போட்டு வைத்தாள். ஆனால் சரளாவோ எதிர்கேள்வி ஒன்றை கேட்டு வைத்தாள். ஏண்டி, அவன் சீட்டுக்கு அந்த பக்கமா நீ இருக்கிற, இந்த பக்கமா நான் இருக்கிறேன், அதுக்கு என்னடி இப்ப? இவள் என்னதான் சொல்ல வருகிறாள் என்ற நினைவோடு சந்தேக பார்வையை பார்த்தாள் பூர்ணிமா. அடச்சி, அப்படி பார்க்காத. அவன் மூஞ்சுக்கு ஒன்றே அதிகம். இந்த லட்சணத்துல இரண்டுன்னு நினைக்கிறியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்படி பிழைத்தேன். அந்த பக்கம் திரும்பி உன்கிட்ட இத சொல்லி தூது அனுப்புறவனுக்கு பதிலாய் இந்த பக்கம் திரும்பி என்கிட்ட இத நேரே சொல்ல வேண்டியது தானே? அதானே, அப்படியும் செய்திருக்கலாமே. இதையே செய்ய தைரியம் இல்லாதவனுக்கு காதல் எதுக்குடி? என்னவோ உன்கிட்ட சொல்ல முடியாம என்கிட்ட சொல்லிவிட்டு இருக்கான். கொஞ்சம் கன்சிடர் பண்ணடி. யாரடி இவ கன்சிடர் பண்ண? இது என்ன கடையில கிடைக்கிற கத்திரிக்காயா? காதல்டி. யாரு இல்லைன்னு சொன்னது? இவனை எல்லாம் என்னால காதலிக்க முடியாது. இதை அவனிடம் சொன்னால் ஏற்கனவே சகிக்க முடியாம இருக்கும். அவன் முகம் இன்னும் சகிக்க முடியாமல் போய்விடுமே என்று மனதில் எழுந்த கலவரத்தில் பூர்ணிமா அதை சொல்லாமல் மௌனத்தில் விட்டாள். ஏங்க, உங்க ஃப்ரெண்டு என்னங்க சொன்னாங்க? எதுவும் சொல்லலங்க. நீண்ட நாட்களாக இந்த ஒரே பதிலை அவள் அளித்து வருவதால் அரவிந்தனுக்கு பூர்ணிமாவின் மீது கொலவெறி இருந்தது. அதை எப்படி என்ன பார்த்து நீங்க அப்படி கேட்டு வைக்கலாம்? அரவிந்தன் சூறாவளி காற்றை புறப்பட பூர்ணிமா பயந்து போனவளாக அலுவலகத்தை ஒரு முறை முறைத்து கொண்டாள். அதுவரை அவள் மாட்டிக்கொண்டு விழிப்பதை நமட்டு சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் குணசீலன். விடுடா டே என்று அரவிந்தனை அதட்டி வைத்தான். அதற்கு பின்னால் தான் பூர்ணிமாவுக்கு போன உயிர் திரும்பி வந்தது. அது எப்படிடா விட முடியும்? இவங்க என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டு வைக்கலாமா? மேடம், உன்னை பார்த்து அப்படி கேட்கலடா. வேண்டுமெண்டா மேடம் என்ற வார்த்தையை அவன் அழுத்தி உச்சரிக்க பூர்ணிமா அவனை முறைத்தான். நான் இவனுக்கு மேடமா? அவளது முறைப்பை கண்டு கொண்ட இளநகை குணசீலனின் இதழ்களில் தவிழ்ந்தது. என்னை பார்த்து கேட்காமல் வேற யார பார்த்து இவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க? உன்னை பார்த்தா? ஆமாண்டா. ஆமாம். மனதிற்குள் அரவிந்தனை திட்டி தீர்த்தாள் பூர்ணிமா. குணசீலனின் கண்கள் மின்னின. அவன் உதட்டோரமாக சுளித்து எழுந்த சிரிப்புடன் அப்படிதான் வைத்துக்கேயே என்று லேசாக இமைகளை சிமிட்டினான். பூர்ணிமா அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள். சரக்குன்னு இத ஒன்ன செய்து விடுவான். அவள் முகம் குங்குமமானது. அதை கண்டு கொண்டவனின் கண்களில் மின்னல் அதிகரித்தது. அதன் உன்கிட்ட நேராய் சொல்ல வேண்டியது தானே என்று அரவிந்தன் எரிந்து விழவும் பூர்ணிமாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. நேராய் சொல்கிறதை பத்தி இவனெல்லாம் பேசுகிறான். என்னமோ போடா, மேடம் தெரியாமல் பேசிட்டாங்க, மன்னித்து விடுவோம். அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா என்ன செய்ய உத்தேசம்? இவங்க ஏன் நம்ம பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னு எனக்கு தெரியணும். அதுவும் நியாயம்தான். குணசீலனின் புருவங்கள் உயர பூர்ணிமா கோபம் கொதிப்புடன் பேசினாள். பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் கிட்ட வீடு வாசல் வேலை படிப்புன்னு கேக்குறாங்களா?
இது எல்லாம் இருந்தும் வரதட்சணை கொடு, கார் வாங்கி கொடு, பவுன் கணக்கில் நகை கொடுன்னு ஆண்கள் கேட்கறது இல்லையா? அதெல்லாம் அந்த காலம் என்று அலட்சியமாக சொன்னான் அரவிந்தன். இந்த காலத்திலையும் அப்படிதான். இப்ப யாருங்க டவுரி கேக்குறாங்க? அதுக்கு பதிலா கல்யாண செலவை தலையில கட்டி விடுறாங்க. வீடு வாசல்னு கேட்டுட்டோம்னா கார் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறது இல்லையா? நகை போடுன்னு சொல்றது இல்லையா? நகையை கொண்டு வந்தாதான் நீங்க கழுத்தில் காதில் போடுறீங்க. நாங்களா போட்டுக்கிறோம்? கார் வாங்கினா உங்களை உட்கார வச்சு தானே டிரைவராய் மாறி ஓட்டிக்கிட்டு போகிறோம். அதுக்கு நீங்க தானே எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அரவிந்தன் கேட்க கேட்க குணசீலன் சிரிப்பு அதிகரித்தது. அதை கேட்க நேர்ந்த பூர்ணிமாவுக்கும் எரிச்சல் அதிகரித்தது. அடேங்கப்பா, எனக்கு நகை போடுகிற பழக்கமும் இல்ல, காரை கண்டாலே பிடிக்காது, நடந்து போகத்தான் பிடிக்கும், கூட்டத்தை கூட்டி கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காது, சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 4 பேரை சாட்சி கையெழுத்து போட்டு மாலை மாற்றிக்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பிடிக்கும். ஒரு பெண்ணு சொன்னால் நீங்க ஆகானும் ஒப்புக்கொள்வீங்களாக்கும். அது 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 பூர்ணிமா போட்ட போட்டில் அரவிந்தன் பேச்சு வராமல் திணறி போனான். அதை ரசித்து வாய்விட்டு சிரித்தான் குணசீலன். ஆஹா மேடம், இந்த முடிவோடு தான் இருக்கிறீங்க போல. ஆமாம் அரவிந்தன் சார், அப்படிதான். சொல்லுங்க, அதுக்கு என்னடா? அரவிந்தன் மேடத்தை போல பொண்ணு கிடைச்சா நகை வேணும், கார் வேணும்னு எந்த மடையன் கேட்க போகிறான்? குணசீலன் சொல்ல அவசரமாக அதை மறுத்தான் அரவிந்தன். டேய், அப்படி கேட்காதவன் மடையன்டா. மேடத்தை கட்டிக்க போகிறவன் அப்படி கேட்க மாட்டான்டா. இனியொருத்தன் அதுக்கு பிறந்துதான் வரணும். ஏற்கனவே பிறந்திருப்பான்னு நினைத்து கொண்டு இரு. பின்ன நான் நினைக்காம வேறு யாரு நினைப்பா? மறந்து தன்னை நேரடியா சம்பந்தப்படுத்தின குணசீலன் பேசவில்லை. அதே சமயம் அவனுக்கும் அவளுக்கும் யாதொரு சம்பந்தம் இல்லை என்ற ரீதியில் விலகி நின்றும் பேசவில்லை. இதை என் கணக்கில் எடுத்துக்கொள்வது? முடியை பீத்து கொள்ளாத குறையாக குழம்பி தவித்தாள் பூர்ணிமா. அவளுடன் வம்பிழுக்க அலைப்பாவனின் கண்கள் தெரியும் கேலிக்கு பின்னால் இருப்பது ஆசையா இல்லை கோபமா என்று அறிய முடியாமல் அவள் தவித்து போனாள். நீ சொன்னால்தான் நான் இதோட விட்டுறேன். அரவிந்தன் பூர்ணிமாவை முறைக்க அவனது பின்தலையில் தட்டினான் குணசீலன். இல்லைன்னா என்ன செய்திருப்ப? அவனது கடுமையான கண்ட அரவிந்தன் திகைத்து போக பூர்ணிமாவுக்கு மனதிற்குள் வழக்கமாய் வரும் மலைச்சாரல் அடித்தது. அவளுக்கு அது போதுமானதாக இருந்தது. அவனின் கவிதையை கையில் எழுதவில்லை என்பதை அவள் மறந்து போனாள். சேலை கட்டும் பெண்ணுக்கொரு வாசம் உண்டு, கண்டதுண்டா? கண்டவர்கள் சொன்னதுண்டா? அவன்தான் போக்கில் பாடுவதை போல அவளை பார்த்து பாடி வைத்தான். அன்று உடுத்தியிருந்த சேலையை துவைக்க மனமில்லாமல் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள் பூர்ணிமா. அவன் முகம் மீது பட்ட சேலை முந்தானையில் முகம் பதித்து கண்மூடி கிடக்கிற நின்றவளை அறைக்குள் வந்த சரளா ஒரு மார்க்கமாக பார்த்தாள். என்னடி ஆச்சு உனக்கு? ஏகாந்தம் கலைந்துவிட பதட்டத்தில் பதறி திரும்பினாள் பூர்ணிமா. ஒண்ணுமில்ல. அவளது நடுங்கிய குரலே அவளை காட்டி கொடுத்து விட நம்பாத பார்வையொன்றை பார்த்தாள் அவள். என்னவோ இருக்கு, நீ இன்னைக்கு சரியா இல்ல. ஏன்? எனக்கென்ன, நான் சரியாதானே இருக்கேன். பூர்ணிமா சரளாவின் விழிகளை பார்ப்பதை தவித்தாள். அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் சரளா. என்ன, காதலிக்கிறாயா என்று நிதானமாக கேட்டாள் சரளா. பூர்ணிமா அதிர்ந்து நிமிர்ந்தாள். உன் நேர்கொண்ட பார்வை எங்கடி போச்சு? கள்ளத்தனமெல்லாம் காதலில் தான் வரும் பூர்ணிமா. நீ காதலில் விழுந்துட்ட. அந்த நேரம் பார்த்து பக்கத்து அறையில் எஃப்எம்மின் பாடல் ஒலி கேட்க வேண்டும். விழாமலே இருக்க முடியுமா? நான் விழுந்து விட்டேன் காதல் வழியிலே என்று அது பாடி வைத்தது. பாட்டை கேட்டு திருத்திருத்த பூர்ணிமா பார்த்த சரளா பக்கென்று சிரித்து விட்டாள். யாரு? குணசீலன் தானே என்றாள். பூர்ணிமா மனதை மறைத்தாள். அவன்தானே உன் ஆளு? அப்படி நான் உன்கிட்ட சொன்னேனா? நீ ஏன் எதையும் சொல்லாத? நானா சொல்கிறேன்? ஆமா, உனக்கு அவன் மேல நினைப்பு இல்ல? இல்ல.
சரளா மேலே கிளறாமல் விட்டுவிட்டாள். அன்று இரவு தூங்கும்போது பூர்ணிமாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏன் அவளால் உண்மையை ஒப்புக்கொள்ள முடியவில்லை? ஆமாம், குணசீலனை தான் நான் காதலிக்கிறேன் என்று சரளாவின் முகம் பார்த்து சொல்ல அவளால் ஏன் முடியாமல் போனது? இதுவா அதுவா என்று இனம் சேர்க்க முடியாமல் அவளது காதல் உணர்வுகளுடன் கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பதை அந்த குணசீலன் என்றாவது ஒரு நாள் உணர்வானா என்ற ஏக்கத்துடன் அவள் விழிமூடி தூங்க முயன்றாள். தூக்கம் வரவில்லை. புரண்டு படுத்தாள். பூர்ணிமா இறைவன் நிசப்தை கிழித்து கொண்டு மெதுவாக ஒலித்த சரளாவின் குரல், இவள் இன்னும் தூங்கலையா? அவளுக்கு முதுகு காட்டி படுத்திருந்த பூர்ணிமா அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். என்னடி, ஏண்டி மனசை போட்டு அலட்டிக்கிற? அதெல்லாம் இல்லையே. பொய் சொல்லாத. எனக்கு உன்னை தெரியாதா? நீயா எதையாவது நினைத்துக்கிட்டு கேள்வி கேட்காத சரளா. நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு அவன் மேல மனசு இருந்தா சொல்லி தொலையண்டி. எவன் மேல மனசு இருக்குன்னு சொல்லுகிற? விடிவிளக்கின் வெள்ளிய ஒளியிலும் சரளா முறைப்பதை பூர்ணிமாவால் பார்க்க முடிந்தது. வழிக்கு வரமாட்ட, விடிய விடிய தூங்காம மனசை போட்டு உலட்டிக்கிட்டே இருந்துட்டு விடிய காலம் கும்பகர்ணை போல தூங்கி வைக்க போகிற. உன் மேல பக்கெட் தண்ணிய கொட்டுறதுக்காவது நான் விழிக்கணும்ல. அதனால நீ எக்கேடு கெட்டு ஒளி. நானாவது தூங்குறேன். சரளா தூங்கிவிட்டாள். பூர்ணிமா அறையில் சுழ்ந்திருந்த மெல்லிய வெளிச்சத்தில் விட்டத்தை பார்த்தபடி விடியும் வரை தூங்காமல் யோசித்துக் கொண்டிருந்தாள். விடியும் போது தூங்கி வைத்தாள். வழக்கப்படி அவள் முகத்தில் பக்கெட் தண்ணீரை கொட்டி எழுப்பினாள் சரளா. தினமும் எனக்கு இது ஒரு வேலையா போச்சுடி. பல்லை கடித்தவளின் முகம் பார்க்காமல் பல்லை தேய்க்க போனாள் பூர்ணிமா. அறக்க பறக்க பேங்குக்குள் நுழைந்தவர்களை விழி உயர்த்தி பார்த்தான் குணசீலன். ஏன் சரளா, உங்க ஃப்ரெண்டு தான் சோம்பேறினா நீங்களும் அவங்களைப் போல இருந்து வைக்கணுமா? காலகாலத்துல ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தால் ஆகாதா? பூர்ணிமாவை பார்த்தபடி அவன் சரளாவிடம் கேட்க அவள் சிரித்தாள். அவள் சரளாவிடம் பேசியதில் பூர்ணிமாவுக்கு உடன்பாடு இல்லை. இவன் என்னை கேலி செய்வதற்காக அவளுடன் பேசினானா, இல்லை என்னை கேலி செய்வதை சாக்காக வைத்து அவளுடன் பேச ஆசைப்பட்டு பேசினானா? அவளால் அனுமதிக்க முடியவில்லை. அதற்கேற்றது போல சரளா குணசீலனின் அருகே குனிந்து அவனது கம்ப்யூட்டரின் திரையை பார்த்தபடி அவனிடம் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தாள்.